அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன திட்டம் தீட்டினாலுமே அதில் நபிகள் நாயகம் தான் ஜெயிக்கிறாங்க. அதில் அந்த மக்கள் இணை வைக்கக்கூடிய அந்த மக்கள் தோற்று போயிடறாங்க. அதனால் ஹாசிம் குடும்பமும் முத்தலிஃப் குடும்பமும் இந்த நிலையை புரிஞ்சு என்ன வேணாலும் சரி நம்ம இவங்களை காப்பாற்றணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. இதை கண்ட இணை வைக்கக்கூடிய அந்த கூட்டம் முஹசப் என்ற பள்ளத்தாக்கில் கினானா கிளையாரோட ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து அவங்க ஹாசிம் குடும்பமும் முத்தலிஃப் குடும்பத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், எந்த ஒரு திருமணத்துக்கும் நம்ம கூப்பிடக்கூடாது, அவங்கள்ட்ட கொடுக்கவோ வாங்கவோ கூடாது, அவங்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கும் போகக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த ஒரு வாக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது, அவங்களுக்கு கருணையும் நீங்கள் காட்டக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த ஒரு சமரச பேச்சும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் போடுறாங்க. அப்போ தான் நபிகள் நாயகத்தை அவங்க ஒப்படைப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒப்படைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கைப்பட எழுதுகிறாங்க. பகீல் இப்னு ஆமீர் இப்னு ஹாசிம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன். அப்போ அதை எழுதி அவங்க கௌபால மாட்டி வைக்கிறாங்க. அதனால் அவங்க கை சூப்பி போயிருச்சு. நபிகள் நாயகத்தோட சாபத்தினால அவங்க கைகள் சூப்பி போயிடுச்சு. இது சஹீஹுல் புகாரியில் இருக்குது. இந்த உடன்படிக்கையை அவங்க செய்யறாங்க. அப்போ தான் அந்த ஊர் மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறதுக்காக. இதில் காசிம் குடும்பத்திலையும் முத்தலிஃப் குடும்பத்திலையும் தான் அபூ லஹப் இருக்கான். ஆனால் அவன் நபிகள் நாயகத்தோட எதிரியாக இருந்தனால அபூ லஹபை மட்டும் இவங்க கூட்டத்தில் சேர்த்திட்டு பாக்கி இந்த கூட்டங்களை அவங்க ஒதுக்கியே வச்சாங்க.